அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another ரீடிங் வித் த லைட் கைட் டாரோ சேனல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள், திஸ் வீக்ஸ் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? இது நம்ம டாரோவில் பார்க்க போகிறோம். டாரோவில் நீங்கள் பார்க்கும்போது சில வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு நான் 3 கார்டு கொடுத்துருக்கேன் செலக்ட் பண்ணுறதுக்கு. இந்த 3 கார்ட்லேயும் ஒவ்வொரு கார்டையும் உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சு அறிமுகப்படுத்துகிறேன். எந்த கார்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, இல்லை எந்த கார்டு உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கார்டில் கண்டிப்பாக உங்களுக்கான எனர்ஜி ரீடிங்கும் மெசேஜஸும் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்டு பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, உங்களுடைய அதில் ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்கள் ராசி பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ராசிகள் பேஸ் பண்ணியும் இந்த பையில் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு எந்த பைல் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ராசிகள் எல்லாமே சன் சைன், அதாவது நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்துக்கான அந்த டைமுக்கான ஒரு ராசி இருக்கும் இல்லைங்களா, அந்த ராசி தான் உங்களுடைய நட்சத்திரம் பேஸ் பண்ண ராசி கிடையாது. பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மந்த். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மார்ச் மாதம் மார்ச் 21 ஏப்ரல் 19 பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சன்சைன் மேஷம். சரிங்களா? அதே மாதிரி ரிஷபத்துக்கு ஏப்ரல் 20 மே 20 ரிஷபம். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது எந்த சைன், எந்த ராசி நான் எடுக்கணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற ராசி இஸ் அ சன் சைன் பேஸ்ட் ஆன் யுவர் மந்த். நீங்கள் இந்த கார்டு மூலியமாக உங்களால் செலக்ட் பண்ண முடியாட்டி யூ கேன் செலக்ட் இட் பேஸ்ட் ஆன் யுவர் sun sign and I have given the link below in the description. சரிங்களா? ஸோ இந்த பையில் நான் குவிக்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். ஸோ பிங்க் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அண்ட் உங்களுக்கு பைல் 1 செலக்ட் பண்ணுறவங்களுக்கு you have got the card of blessed with the number 22. பைல் 2 உங்களுக்கான மெசேஜ் unfinished symphony number 10 இருக்குது. And you have got the green crystal. For pile 3, you have got community with the number 8 and you've got the yellow crystal. இது 3 தான் உங்களுடைய கார்ட்ஸ். ஸோ டேக் யூர் டைம். உங்களுக்கு எந்த கார்டு விருப்பமாக இருக்கோ அந்த கார்டில் கண்டிப்பாக உங்களுடைய இந்த வாரத்துக்கான மெசேஜஸ் இருக்கும். ஸோ யூ கேன் செலக்ட் பேஸ்ட் ஆன் தி கார்ட்ஸ் ஆர் இஃப் யூ வாண்டட் டு செலக்ட் பேஸ்ட் ஆன் த சன் சைன். அந்த சன் சைனும் அந்த ராசிகளும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுக்கு நேராக இருக்கிற டைம் லைன் போனீங்கன்னா அந்த பையில் இருக்கிற ரீடிங் தான் உங்களுக்கு இந்த வாரத்திற்கான எனர்ஜி ப்ரெடிக்ஷன்ஸ்க்கான மெசேஜஸ் அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ லெட் us go directly into the reading. See you inside the reading. Hello pile 1. நீங்கள் if you have selected the card blessed or if you have selected based on the sun sign, then this card, this week's prediction reading is for you. So இதில் என்னென்ன சைன்ஸ் இருக்குது அப்படின்னா, you have got Virgo, Kanni, I've got Meenam, Pisces, you've got Dhanusu, Sagittarius and you've got Cancer, கடகம். சரிங்களா? இந்த 4 ராசிகளுக்கும் இந்த பைலோட ரீடிங் இந்த பைல் ரீடிங்கோட மெசேஜஸ் ஒத்து வரும். ஸோ இஃப் யூ வாண்டட் டு செலக்ட் பேஸ்ட் ஆன் கார்டு, நீங்கள் இந்த கார்டு ரீடிங் பார்க்கலாம். இல்லை இதை யூ ஹேவ் செலக்டட் பேஸ்ட் ஆன் த சன் சைன், தென் ஸ்டில் திஸ் ரீடிங் இஸ் ஃபார் யூ. சரிங்களா? ஸோ வி வில் நவ் see the weekly predictions for pile 1. ஸோ pile 1, ஸோ இந்த வாரம் உங்களுக்கு you're going to feel blessed. ஓகே, நீங்கள்
எதிர்பார்க்காத சில முக்கியமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் புதிய ஃப்ரெண்ட்ஷிப்புகளும் புதிய பார்ட்னர்ஷிப்களும் உருவாகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு அமையும். அண்ட் எவ்வளோ பெரிய தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் முன்னோக்கி போய்க்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் ட்ரைங் டு ஜகல் பிட்வீன் மல்டிபிள் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யூஆர் ஆல்ரெடி ஹேண்ட்லிங் அண்ட் பேலன்சிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ அந்த பேலன்ஸை நீங்கள் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு ஜகல் பிட்வீன் டூ திங்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு மெயின்டைன் அ குட் ரிலேஷன்ஷிப் அட் ஒர்க் ஆல்சோ. ஓவராலாக உங்களுக்கு இந்த வீக் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிளெஸ்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க்கில் வந்து தெர் இஸ் அ லாட் கோயிங் ஆன். அதாவது நிறையா சுமைகளை சுமந்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் யூ ஆர் ஸ்டாண்டிங் டால். சரிங்களா? ஸோ வந்து நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் சுமக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் எவ்வளவு தான் வந்து அடித்தாலும் தாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க்கில் இருப்பீங்க. அந்த ஒர்க்கில் வந்து முன்னாடி போய்கிட்டேவும் இருப்பீங்க. ஸோ ஒரு தேக்கமாக ஒரு இடத்துல இருக்கோங்கிற மாதிரி இருக்காது. யூ வில் ஃபீல் ரன்னிங் டுவர்ட்ஸ், யூல் ஃபீல் மூவிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல் அட் ஒர்க். ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஒர்க் சுமை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து முன்னாடி நோக்கி போய்கொண்டே இருக்க போகிறீங்க. இந்த வாரம் நிறைய விஷயம் நடக்கும். பட் யூஆர் பேலன்சிங் இட். ஓகே, ஸோ பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஆர்டரில் தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணி கொண்டு போகிறீங்க. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கிரேட் அண்ட் குட் ஃபார் யூ. அண்ட் ரிலேட்டட் டு வெல்த் சம்மந்தமாக இல்லை வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபினான்ஸ் சம்மந்தமாக எப்படி இருக்க போகுதுன்னா யூ ஆர் கோயிங் டு பி சேஃப் அண்ட் சவுண்ட். ஓகேங்களா? இந்த வாரத்தில் கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் மனி. ஐ திங்க் இட் வில் பி ரெனியூட் அண்ட் ரெப்ளனிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸாஸ்டான அமௌண்ட்டெல்லாம் ரீஃபில் ஆன மாதிரி. ஸோ யூ வில் ஃபீல் ரெனியூட் ஆல்சோ. உங்கள் எனர்ஜியும் வந்து ரெனியூடாக இருக்கும். அண்ட் யூ வில் ஃபீல் ஃபுல் அண்ட் பிளெஸ்ட் ஃபார் திஸ் வீக். அண்ட் இதுதான் வந்து உங்களுடைய இந்த வாரத்தோட எனர்ஜியாக இருக்க போது. கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு குட் நியூஸை வந்து கேட்க போகிறீங்க. அண்ட் தேர் இஸ் கோயிங் டு பி அ குட் loyal, honest friendship that is going to develop, new people coming into your life, new friends, new partnership, அதுக்கான வாய்ப்புகளும் வந்து தெரியுது. ஸோ you are going to discover different avenues also, pile one. So good luck to you for this week, and we will pick few cards for you, fortune cards, not unsuccessful plans, and bull. Do not back down from opposition, show strength and fortitude. So நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து as I said in the 9 of Wands சொன்ன மாதிரி எவ்வளோ அடித்தாலும் நம்ம வந்து you are not going to back down. Okay, anything, even if there are any unsuccessful plans, you are not going to back down from all the opposition. நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் உங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சு நீங்கள் ஃபார்வர்டாக போகக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். ஸோ தட் இஸ் அதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்ச்சூன் கார்ட்லேயும் வந்திருக்கு. ஸோ யூ வில் டெஃபினெட்லி அன்லாக் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சு முன்னாடி போகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது. ஸோ all the best to you for this week, and let me know down below in the comment section about how it resonated with you. Thank you.
ஹலோ பைல் 2, நீங்கள் வந்து if you have selected this unfinished symphony with the number 10 or the yellow crystal, then this message is for you. ஸோ இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஜோடியாக் சைன் மூலியமாக இந்த பைலை செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த பைல் 2க்கான ஜோடியாக் சைன் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆரிஸ், விச் இஸ் மேஷம், அக்வேரியஸ் கும்பம், லியோ அதாவது சிம்மம், அண்ட் ரிஷபம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த பையில் வந்து நான் வந்து என்னுடைய சன் சைன் மூலயமா செலக்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான ராசிகள் வந்து பைல் 2க்கான ராசிகள் வந்து மேஷம், கும்பம், சிம்மம், ரிஷபம். ஓகேங்களா? ஸோ நவ் இந்த வாரத்திற்கான ரீடிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய டேரோ கார்ட் மூலயமா பார்த்துடலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கான டேரோ கார்டும் எடுத்துட்டேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹவ் காட் சம் அன்ஃபினிஷ்ட் ஒர்க், அதாவது முடிக்க வேண்டிய காரியங்கள் முடிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப வேகமாக சீக்கிரமாக முடிக்கணுங்கிற ஒரு அர்ஜென்சி இருக்கும். அதுக்கான அதாவது உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அது ரொம்ப இழுத்தடிக்குது, பிகாஸ் ஆஃப் உங்களால் இல்லை பட் மற்றவங்கனால அப்படின்னு இருந்தால் கூட அந்த வேலையை இல்லை கண்டிப்பாக முடிச்சாகணும், அதுக்கான டிரெக்ஷன் இருக்கும், முடிங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் முடிச்சே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து யூ வில் play to the tunes, அதாவது you will play to the tune so that ஆட வேண்டிய ஆட்டெல்லாம் ஆடினாச்சு நம்ம இந்த வேலையை முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான வாரமாக இது இருக்குது. ஸோ அந்த எப்படி வந்து அந்த மகுடி ஊதுற மாதிரி ஆடுற மாட்டை ஆடி தான் இது கறக்கணுங்கிற சொல்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி எப்படியாவதுனாச்சு அந்த வேலையை முடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பெண்டிங்கான இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. ஏன்னா யூ ஹவ் காட் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டெட்லைன் அண்ட் திஸ் டெஃபினெட்லி நீங்கள் வந்து இந்த வாரம் முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, என்ன வித்தை செஞ்சாவது எந்த குரங்கு வித்தை செஞ்சாவது நம்ம முடிச்சாகணுங்கிற மாதிரியாக இருக்க போகுது ஓவராலாக. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒர்க்கில் கெரியர் வைஸாகவும் வெல்த் ஃபினான்ஸ் வைஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு கிடைக்குது, அதே சமயத்தில் உங்களுக்கு அது போதுமானதாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாரமாக இருக்க போகுது. ஸோ இப்படி கிடைச்சிது, ஓகே, எனக்கு ஏதோ ஐம் ஹாப்பி ஐ காட் சம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்பாடா பரவாயில்ல சம்பளம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே வந்து அது எல்லாமே காலியாகிற மாதிரியான, எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ 2 ஆப்போசிட் எனர்ஜியும் ஃபீல் பண்ணக்கூடிய வாரமாக இருக்க போதும். ஐ திங்க் மேபி உங்களுக்கான இந்த வாரத்துக்கான செலவுகள் வந்து நீங்கள் நினச்சதை விட அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி ஒரு நீங்கள் நினச்ச பார்க்காத சில செலவுகள் வரக்கான வாய்ப்புகள் வந்து இதில் வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஒர்க் வைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் வேகமாக முடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி முடித்தாலும் வில் டெஃபினெட்லி அந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணாலும் உங்களுடைய அந்த அப்ரிஷியேஷன், உங்களுக்கு அந்த வேலை முடித்ததற்கான அப்ரிஷியேஷனும் நீங்கள் நினைக்கிற விஷயமும் நடந்து தான் உங்களுக்கான அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இதில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் லவ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு அது ரொம்ப ஸ்டெடியாக, எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக போயிட்டுருக்கும். சில பேருக்கு வந்து இஃப் இட் இஸ் சம்திங் அபவுட் தேர் லவ் லைஃப் அண்ட் ஆல் தட், ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஸ்லோலி, வெரி ஸ்லோலி அண்ட் வெரி ஸ்டெடிலி அட் த சேம் டைம் ஃபார் ஃபியூ பீப்புள். சில பேருக்கு வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடிய முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அதனால் அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்லோ. இந்த வாரம் வந்து உங்களுக்கான எனர்ஜி வித் ரிலேட்டட் டு லவ் லைஃப் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்லோ.
okay, very slow, no much progress, and sometimes very slow or no நத்திங் டு டூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியாக தான் வந்து உங்களுடைய லவ் லைஃப் இட் குட் ஆல்சோ மீன் யர் ஃபேமிலி இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இஃப் நீங்கள் வந்து உங்களுக்காக ஃபார்ச்சூன் கார்ட்ஸ், நம்ம இந்த வாரத்துக்கான ஃபார்ச்சூன் கார்டு என்னங்கிறத நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் காட் a stubborn aggressive person. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி there is some kind of an aggression. சரிங்களா, இதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டப்பர்னஸ் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அண்ட் you have got dealings or relationship with the women with dark complexion or hair. So it is இந்த குவீன் எனர்ஜி வரும்போதும் ஐ தாட் மேபி இட் குட், அது வந்து உங்களுடைய ஒரு மேனேஜராக இருக்கலாம், எனி ஃபெமினைன் எனர்ஜி உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். அந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறக்கான ஒரு டீலிங்ஸில் இன்வால்வ் ஆகின பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்திற்கான ரீடிங். இந்த வாரத்துக்கான ரீடிங் உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் டு கிவ் மீ அ லைக், அண்ட் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, ஸோ see you all in other reading. Till then, bye bye. Hello everyone, welcome back. If you have selected pile 3 with the message of community, or if you have selected this pile based on the crystal, the green crystal, then this reading is for you. ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், வீக்லி எனர்ஜி ரீடிங்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பையில் வந்து இந்த கார்ட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணல, பட் என்னுடைய சன்சைன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ பைல் 3க்கான சன்சைன் ராசிகள் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த சைன்ஸ். உங்களுக்கு இருக்கிறது வந்து மகரம், கேப்ரிகான், Gemini, which is Midunam, Scorpion, which is Virchagam, Libra, which is Thulam. சரிங்களா, ஸோ உங்களுக்கான ராசி பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சகம், மிதுனம், மகரம். ஓகே, இந்த ராசிகளுக்கான இந்த வார பலனையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ பைல் 3 இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை வந்து உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லேயோ இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இல்லைன்னா வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சர்க்கிளில் இல்லைன்னா ஒர்க்கில் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் முக்கியமான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய இடத்துல அதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த வாரம் கண்டிப்பாக அமையப்போகுது. ஓவராலாக நீங்கள் வந்து யூ மைட் ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் நீங்கள் ஒரு நெகோஷியேட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையோ இல்லை வந்து இது எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையோ அந்த மாதிரியான சில விஷயங்களை தீர்வு காணக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தோணுது. ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வாரம் வந்து ஒரு சுபமாக ஒரு சொல்யூஷனுக்கு அரைவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையப்போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு go towards something like achieving some kind of a solution for a problem. அது ரொம்ப லாங் லாஸ்ட்டாக அதில் முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கணும், நான் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஓவரால் தீமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஒர்க் வைஸும் உங்களுடைய ஃபினான்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயின்ட், அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லணும். ஸோ யூ வாண்டட் சம் டைம் டு உங்களுக்கு ஒரு பிரேக்கோ இல்லை வந்து யூ வாண்டட் டு ரிலாக்ஸ். ஓகே, யூ வாண்டட் டு டேக் சம் டைம், ரிலாக்ஸ், ஒரு காமாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒர்க்லேயோ வேலையில் கிடைக்கிறதுக்கான நேரம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம்தான். இட் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் யூ. ரொம்ப அதிகமான வேலைப்பளுவை சுமக்கிறக்கும் நிறையா விஷயங்களை வந்து போராடி ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த வாரம் சரியாக இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களை
பார்த்துக்கறக்கான டைம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபினான்ஸாகவும் இட் இஸ் கோயிங் டு பி கொஞ்சம் டைட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஓகே, உங்களுக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணால் பெட்டராக இருக்கும், இல்லை யூ ஆல்சோ நீட் சம் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது சில பேருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க் அண்ட் ஃபினான்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய எனர்ஜியாக இருக்குது. அண்ட் அது போக இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் உங்களுடைய குடும்பம் இல்லை உங்களுடைய லவ் லைஃப், ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் ஏதோ முக்கியமான முடிவுகள் உங்களோட லவ் லைஃப்பில், குடும்பத்துலையாக இருக்கட்டும், அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஏதோ சுமூகமான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்திலையும், ஒரு நிறையா குழப்பங்கள் இருக்குது. இது இப்படி முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் குழப்பங்களும் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய ஓவரால் எனர்ஜியாக தெரியுது. அண்ட் ஐம் ஆல்சோ கோயிங் டு புல் இன் 2 ஃபார்ச்சூன் கார்ட்ஸ் டு see உங்களுக்கு இந்த வாரத்துக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ யூ ஹாவ் காட் பேட், டேக் கேர், எனிமீஸ் ஆர் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் யூ. ஸோ எஸ், ஸோ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் முக்கியமான டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலைன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வாரம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் சில பேர் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாவோ உங்களுக்கு பின்னாடியோ சில விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதுக்கான அதையும் வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அண்ட் I'll take one more card. A wish is granted. ஸோ அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக நீங்கள் தீர்வை வந்து கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களால் எட்ட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து விஷஸ் கிராண்டடும் காமிக்குது. வித் விஷஸ் கிராண்டட் அண்ட் நெகோஷியேஷன் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் இட், பட் ஜஸ்ட் தட் யூ ஹாவ் டு பி a little more careful and thoughtfully plan your decision. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வாரத்திற்கான எனர்ஜியாக ஐம் ஏபிள் டு see. அண்ட் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ கிவ் அ லைக் அண்ட் லெட் மீ நோ டவுன் பிலோ இன் த கமெண்ட் செக்ஷன். இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் எல்லாரையும் பார்க்குறேன். Until then, it is bye from the Light Guide Tarot. Thank you.